அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் விஜய் மல்லையா. விஜய் மல்லையான்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? ஒரு 7,000 கோடிக்கு கடனாளி. இந்தியா விட்டு தப்பி போன ஒருத்தர். அவரோட ஏர்லைன்ல வேலை செஞ்ச 10,000 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை போச்சு. இதுதான் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஆனா அப்ப இருந்த மீடியாக்கள் விஜய் மல்லையா வந்து பார்த்தீங்கன்னா த கிங் ஆஃப் குட் டைம்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன்? நம்ம விஜய் மல்லையா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மேல பறந்துட்டு இருந்தவர் கீழ டவுன்ஃபால் ஆனவரு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிங்ஃபிஷர் ஏர்லைனால வந்தது ஒண்ணா? இல்லங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல் பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. This is new channel Savage Wolf. I'm new company. Please subscribe my channel and support my channel. வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 பார்ட்டா எடுத்துக்கலாமே. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஆஃப் விஜய் மல்லையா. அது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங் ஆஃப் விஜய் மல்லையா. அதுக்கப்புறம் அவர் பீக்குக்கு போனது எப்படி, பீக்ல இருக்கும்போது அவர் பண்ணது எப்படி, அவரோட அசட்ஸ், சொத்து, ஆன்மீகம் எல்லாமே இதுல வந்துரும். தேர்ட் பார்ட் அவர் எப்படி டவுன்ஃபால் ஆனாரு, அவர் ஏன் டவுன்ஃபால் ஆனாரு, அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு மிகப்பெரிய ட்ரீம் தான் காரணமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவரோட வேர்ல்டே வந்து பார்த்தீங்கன்னா அவர் டவுன்ஃபால் ஆகும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துச்சா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். பார்ட் 1. அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அறிமுகம். விஜய் மல்லையா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எப்படி இருந்தாரு சொல்லி பார்க்கலாம். விஜய் மல்லையா வந்து பார்த்தீங்கன்னா விட்டல் மல்லையா லலிதா ராமையா அப்படிங்கிறவருக்கு தான் பிறந்திருக்காங்க. இந்த விட்டல் மல்லையாங்கிறவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் பியூரிஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட சேர்மனா இருக்காரு. ஸோ நம்ம விஜய் மல்லையா பிறக்கும் போதே பான் வித் சில்வர் ஸ்பூன் தான். நல்ல ஒரு வெல்த்தியான ஃபேமிலியில தான் நம்ம விஜய் மல்லையா வந்து பார்த்தீங்கன்னா பிறந்திருக்காரு. நான் இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா நெறைய டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ண மாட்டேன். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கன்ஃப்யூசிங்கா இருக்குங்க. ஏன்னா ஒரு வருஷத்துல அவர் லாஸ் ஆயிருக்கு. இன்னொரு வருஷத்துல இன்னும் கொஞ்சம் லாஸ் ஆயிருக்கு அவருக்கு. அதனால ரொம்ப கன்ஃப்யூசிங்கா இருக்கு. ஆனா டேட்ஸ் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணல. அவர் பர்த் எப்பன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1955ல 1955ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பர்த் ஆகுறாரு. எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மங்களூர், கர்நாடகால பர்த் ஆகுறாரு. பட் அவர் பர்த் வந்து கர்நாடகால இருக்கலாம். ஆனா அவர் வளர்ந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கல்கட்டால தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி படிப்பை முடிக்கிறாரு. லால் மார்ட்டின்ங்கிற ஒரு ஸ்கூல்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி படிப்பை முடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம எஸ்டி சேவியர்ங்கிற காலேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா பட்டப்படிப்பு முடிக்கிறாரு. இவரு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே அவரோட அப்பா கம்பெனில மாசம் ₹400 சம்பளத்துக்கு வேலையும் செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவுக்கு போய் அங்க படிச்சு அங்க வந்து பார்த்தீங்கன்னா டாக்டரேட் பட்டமும் வாங்கியிருக்காரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் இந்த மாரி தான். இந்த மாரி தான் இவரோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அவருக்கு 28 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போறாரு. ஸோ த யுனைடெட் பியூரிஸ்ங்கிற கம்பெனியோட சேர்மனா நம்ம விஜய் மல்லையா மாறுறாரு. அதுல ஒரு மிகப்பெரிய பங்கும் இவருக்கு இருக்குன்னு சொல்லலாம். அவரோட ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல அவருக்கு போட்டியா இருக்கிற நிறைய கம்பெனிகள் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட கம்பெனியோட இணைக்கிறாரு. இவரோட நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா பூம் ஆகுது. இவரோட ஏறுமுகம் இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைச்சீங்கன்னா இல்லைங்க. அப்பலாம் நம்ம தலைவன் கிங்ஃபிஷர் உள்ள வரான். ஸோ செகண்ட் பாயிண்ட். இப்போ நம்ம கிங்ஃபிஷர் எப்படி உள்ள வந்துச்சு, இவரோட வந்து பார்த்தீங்கன்னா குரோத் எப்படி இருந்துச்சு சொல்லி பார்க்கலாம். கிங்ஃபிஷர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள வருது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பங்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மல்லையாக்கு இருக்கு. ஷேர் வந்து விஜய் மல்லையாக்கு இருக்கு. இன்னொரு ஒரு பங்கு ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டச் கம்பெனிக்கு வந்து இருக்கு. டச் கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோ-ஃபவுண்டரா இன்னொரு டச் கம்பெனி இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷேர் இருக்கு. இவர்கிட்ட ஒரு 40% இருக்கு. மீதியெல்லாம் அவர்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கலாமே. இந்த கிங்ஃபிஷர் பீர் எப்படிப்பட்ட பீர்ன்னு கேட்டீங்கன்னா, அப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் 2 பீர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக் டு நெக் போட்டி போட்டுட்டு இருக்கு. அதுல ஒரு பீர் வந்து பார்த்தீங்கன்னா கிங்ஃபிஷர். கிங்ஃபிஷர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ மோஸ்ட் ஃபேவரஸ்ட் பீரா இருந்துச்சு இந்தியால. ஸோ இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிங்ஃபிஷர் பீரோட வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சுட்டு போச்சு. நம்ம விஜய் மல்லையாவோட சொத்து மதிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாயிட்டே போச்சு. எந்த அளவுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உலக பணக்காரர்கள் லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் மல்லையா வந்து பார்த்தீங்கன்னா 800வது இடத்துக்கு கிட்ட வந்தாருன்னு கூட வச்சுக்கலாங்க. இந்த அளவுக்கு கிங்ஃபிஷர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து க்ரோத் பண்ணி கொண்டு போச்சு. இவரோட ஹாபி, இவருக்கு பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஆபரணங்களை வந்து பார்த்தீங்கன்னா அணிவிச்சுக்கிறது வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காதுல கடுக்கன், கையில வந்து பார்த்தீங்கன்னா தங்க மோதிரம், ரிங்ஸ், தன்னை வந்து ஆடம்பரமா எப்பவுமே லக்ஸுரியா காட்டிப்பாரு விஜய் மல்லையா. அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் 150 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலி கேரியர் இருக்கிற ஒரு போட், ஒரு தனி ஏர்கிராஃப்ட் இதெல்லாம் வந்து நம்ம விஜய் மல்லையாக்கு இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம கார் மேல இருந்த இன்ட்ரெஸ்ட்னாலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா 1 ரேசிங், அதாவது இந்தியன் ஃபோர்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற ஒரு ஃபார்முலா 1 ரேசிங் கம்பெனி இவர் ஆரம்பிக்கிறாரு. ஃபுட்பால் மேல இருந்த இன்ட்ரெஸ்ட்னால ஃபுட்பால் கிளப் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் ஃபுட்பால் கிளப் ஒன்று பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆர்சிபி, ராயல் சேலஞ்சர்ஸ் ஆஃப் பெங்களூர் அப்படிங்கிற ஒரு பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நுழைஞ்சு அங்க ஒரு பெரிய புரட்சியை பண்றாரு ஆர்சிபிங்கிற ஒரு பிராண்டால. அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியாவோட கேப்டன் அந்த விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்றாரு 15 கோடி கொடுத்து. அப்பவே விஜய் மல்லையாக்கு ரெட் கலர் பிடிக்குங்கிற ஒரே காரணத்தினால கிங்ஃபிஷர் லோகோல இருந்து ஆர்சிபி
ஆர்சிபி டீம் ஜெர்சி வரையும் பார்த்தீங்கன்னா ரெட் கலராகவே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் விஜய் மல்லையாக்கு வந்து பார்த்தீங்கன்னா குதிரை பந்தயம்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு 250 குதிரைக்கு மேலே அவர் வந்து வீட்டில் வச்சு பந்தயத்தினால பராமரிச்சுட்டு வந்துருக்காரு. இந்த அளவுக்கு வெல்த்தியா இருந்தாரு நம்ம விஜய் மல்லையா. இப்படி இருந்த போதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி வெல்த்தியா இருந்தவர் அரசியல்ல வராம இருப்பாரா என்ன? அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல்ல வந்து பார்த்தீங்கன்னா எம்பியா இருந்திருக்காரு. அப்படி எம்பியா இருக்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெலிகாப்டர்ல மேல பறக்கும்போது ஹெலிகாப்டர் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஸோ அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு எதுவும் ஆகல. நல்ல வேளை அவருக்கு எதுவும் ஆகல. பட் அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு பறக்கணுங்கிற ஆசை ஒண்ணு இருக்கு. எப்படி? ஏர்லைன உருவாக்கி பறக்கணுங்கிற ஆசை ஒண்ணு இருக்கு. 2005ல வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட மல்லையா. சித்தார்த் மல்லையா யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட முதல் மனைவியோட பையன். விஜய் மல்லையாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு ஒரு பெண்ணோட கல்யாணம் ஆகுது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஏர்லைன்ல வேலை செஞ்ச ஒரு ஏர் ஹோஸ்டர் தான் சித்தார்த் மல்லையா. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு டிவோர்ஸ் பண்ணிட்டு, இன்னொரு பொண்ணு தன் பக்கத்து வீட்ல இருந்த ஒரு பொண்ணையும் வந்து பார்த்தீங்கன்னா, காதலிச்சு கல்யாணம் பண்றாரு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பிள்ளைங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மல்லையாக்கு பொறந்தது. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க முன்னாள் கணவருக்கு பொறந்தது. அந்த பிள்ளையும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மல்லையா தத்து எடுத்துக்கிறாரு. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து 4 பசங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 2005ல நம்ம சித்தார்த் மல்லையாவோட பர்த்டே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கிங்ஃபிஷர் ஏர்லைன வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் மல்லையா ஆரம்பிக்கிறாரு. ஸோ கிங்ஃபிஷர் ஏர்லைன் வந்தோடனே நீங்க என்ன நினைப்பீங்க? லாஸா? இல்லங்க. கிங்ஃபிஷர் ஏர்லைன் வந்தோனே அவார்ட்ஸ வாங்கி குவிக்குது. த பெஸ்ட் லக்ஸூரியஸ் ஏர்லைன். த பெஸ்ட் ஏர் ஹோஸ்டர்ஸ் இன் ஏர்லைன். பெஸ்ட் ஏர்லைன் இன் இந்தியா. பெஸ்ட் லோக்கல் ஏர்லைன் சொல்லிட்டு 30க்கும் மேற்பட்ட அவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிங்ஃபிஷர் ஏர்லைன் வாங்கி குவிக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ஏர்லைன்ஸ்க்குலாம் ஸ்டார் குடுக்குற ஒரு கம்பெனி கிங்ஃபிஷர் ஏர்லைனுக்கு த பெஸ்ட் ஏர்லைன் இன் ஏசியாங்கிற அவார்டோட 5 ஸ்டார் வந்து குடுத்துருக்காங்க அப்போ. பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான். எது வரைக்கும்னு கேட்டீங்கன்னா, அவரோட ட்ரீம். இப்போ டவுன்ஃபால்குள்ள போலாம். பட் அதுக்கு முன்னாடி அவரோட ட்ரீம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியா டூ அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரூ ஃப்ளைட் ஒரே ஒரு ஃப்ளைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா டூ அமெரிக்கா போயிட்டு வரணும். இத ஆரம்பிக்கிறது தான் அவரோட ட்ரீம். இவரோட ட்ரீம் எப்ப ஆரம்பிச்சுன்னு சொல்லிங்கன்னா, 2006, 2007 காலகட்டத்திலேயே ஆரம்பிச்சது. ஆனா இந்த ஒரு ப்ராஜெக்ட்ட நம்ம ஏர்லைன் இந்தியா எப்ப எடுத்துச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 2015ல தான் ஸ்டார்ட்டே பண்ணாங்க. ஸோ அவர் அப்பவே அவ்வளோ அட்வான்ஸா இருந்திருக்காரு. இவர் ட்ரீம் எல்லாம் சரிதான். ஆனா அதுக்காக இவர் ஒரு விஷயம் பண்ணாரு. ஸோ அதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆனாருன்னு சொல்லி வச்சுக்கலாமே. என்னன்னா ஏர்டெக். நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த ஏர்டெக் யாரோட இது? அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். நான் வந்து நார்மலா ஏர்டெக் மென்ஷன் பண்றேன். ஏர்டெக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய ஒரு ஏர்லைன் வச்சுக்கலாம். குறைஞ்ச விலையில வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு பயணம் கொடுக்குற ஒரு ஏர்லைன். ரொம்ப வருஷமா இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா இயங்கிட்டு இருந்துச்சு. இவரோட கனவ நினைவாகணும்னா, ஒரு ஏர்லைன் இந்தியால அதோட லோக்கல் ஸ்டேஷன்ல 5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிங்ஃபிஷர் ஏர்லைன் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெக்க வாங்கி ஏர்டெக்க வந்து பார்த்தீங்கன்னா கிங்ஃபிஷரோட இணைச்சு, அது மூலியமா அமெரிக்காவுக்கு ட்ரூ ஃப்ளைட் விடுறது தான் நம்ம விஜய் மல்லையாவோட ஆசையா இருந்திருக்கு. ஸோ எல்லாரும் வந்து பண்ண நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏர்டெக் நிறுவனத்த வாங்க வேண்டாம். ரொம்ப ரிஸ்க். இதுல பணம் போட்டா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ் ஆக நெறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா யார் சொன்னதையும் கேட்காம தன்னோட கனவுக்காக விஜய் மல்லையா ஒரு பங்க செலுத்துறாரு. ஆனா என்ன ஆகுதுன்னா, அவரு ஏர்டெக்க வாங்கி கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட நெறைய புது ஏர்கிராஃப்ட் எல்லாம் வாங்கி கிங்ஃபிஷர் ஏர்லைனோட மெர்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் பொருளாதார சரிவு ஏற்படுது. அதாவது எக்கனாமி வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் ஆகுது. அந்த எக்கனாமி டம்ப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய டம்ப் வாங்குனது யாருன்னா நம்ம விஜய் மல்லையா தான். கிட்டத்தட்ட கடனுக்கு மேல கடன், கடனுக்கு மேல கடன், வட்டிக்கு மேல வட்டின்னு சொல்லிட்டு லோக்கல் பேங்க்ஸ் 17 லோக்கல் பேங்க்ஸ் கிட்ட 7,000 கோடிக்கு மேல கடன் வாங்குறாரு. 6,000 கோடி கடன் வாங்குறாரு. அது எண்டிங்ல 7,000 கோடியா மாறுது. வட்டியோட சேர்த்து 9,000 கோடியா ஆகுது. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் மல்லையா 6,000 கோடியா இருக்கும்போதே கட்டி முடிச்சிடலாம்னு தான் நெனச்சாரு. நம்ம மீண்டு வந்துருவோம்னு நெனச்சாரு. ஆனா எது வரைக்கும்னா, அவரோட பையன் சித்தார்த் மல்லையா கிட்ட கிங்ஃபிஷர் பியர குடுக்குற வரையும். ஏன்னா கிங்ஃபிஷர் பியர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சித்தார்த் மல்லையா கிட்ட போகுது. அவரோட பொறுப்பற்ற தன்மையாலயும், ஸோ அந்த வயசுனாலயும் அவரால கிங்ஃபிஷர் பியர பாத்துக்க முடியல. கம்பெனிய பாத்துக்க முடியல. நெறைய மேலாளர்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சிஇஓக்கெல்லாம் அந்த கம்பெனிக்கு சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நெறைய மேனேஜர்கள் சேஞ்ச் பண்றாரு. தலைமை பொறுப்பு சரியா இல்லாததுனால, கிங்ஃபிஷர் பியர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியால டம்ப் ஆவுது. நம்ம விஜய் மல்லையாவோட சாம்ராஜ்யமும் கீழ விழுது. ஸோ ஒரு ஏர்கிராஃப்ட் உருவாக்கி ட்ரூவா வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு வந்து ஏர்கிராஃப்ட் விடணும்னு சொல்லி நெனச்ச நம்ம விஜய் மல்லையாவோட கனவு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல முடிவுக்கு வருது. நம்ம விஜய் மல்லையா கும்பிட்ட கடவுள் கூட இந்த இடத்துல அவர் கை குடுக்கணும்னு சொல்லலாம். விஜய் மல்லையாக்கு எந்த அளவுக்கு கடவுள் பக்தின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் மல்லையா முதல்ல ஐயப்பன் கோயிலுக்கு யாரு தங்கத்த வந்து பார்த்தீங்கன்னா, காணிக்கையா குடுத்தாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம விஜய் மல்லையா தான். அவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா 30 கிலோ தங்கம் வரும். தங்கமும், காப்பரும் ஒரு 1000 கிலோ கிட்ட காப்பரையும் குடுத்து, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஐயப்பன் கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கூரைய அமைச்சு குடுத்தாரு. அது மட்டும் இல்லாம அவரோட பிசினஸ் லாஸ்ல போகும்போது கிட்டத்தட்ட 88 லட்சத்துக்கு ஒரு கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கர்நாடகால இருக்கிற ஒரு கோயிலுக்கு ஒரு
ஒரு கனவ வந்து பார்த்தீங்கன்னா, 88 லட்சத்துல வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி குடுத்தாரு. இதுக்கும் மேல இந்த கிங்ஃபிஷர் ஏர்லைன் உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறம், அதுக்கு வர ஒவ்வொரு புது ஏர்கிராஃப்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பதிக்கு எடுத்துட்டு போய் ஏழுமலையான் கோயில்ல பூஜை போடுறதுக்கு முன்னாடி அது வந்து பறக்கவே ஆரம்பிக்கும். அந்த ஒரு ஏர்கிராஃப்ட்டோட உள்ளயும் ஒரு டெக் ரூம்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பதி ஏழுமலையானோட ஃபோட்டோ இருந்தே ஆகணுமாமா. இந்த அளவு கடவுள் மேல ஆன்மீகத்துல பக்தியா இருந்தாரு விஜய் மல்லையா. ஆனா அந்த கடவுள் கூட அவருக்கு வந்து கை குடுக்கலன்னு சொல்லி வச்சுக்கலாமே. அவர வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிங் ஆஃப் குட் டைம்ஸ்ன்னு சொன்ன மீடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிங் ஆஃப் பேட் டைம்ஸ் சொல்ல ஆரம்பிச்சு, உலக பணக்காரர் பட்டியலிருந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேற்றப்பட்டாரு. ஸோ இப்படியெல்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனா அவரால வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்ஃபால்லேருந்து எந்திரிச்சு வர முடியல. 6,000 கோடி இருந்த கடன் 7,000 கோடி ஆகுது. ஸோ கிங்ஃபிஷரோட பங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா, சரிஞ்சுட்டே போகுது. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான நஷ்டங்கள் ஏற்படுது. இப்படி இருக்கும்போது தான், அவரோட தொழிலாளர்களுக்கு சம்பளம் குடுக்கணும்னு சொல்லிட்டு தொழிலாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பேன்ல ஈடுபடுறாங்க. ஆனா, அவரு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேன சமாளிக்கணும். ஸோ, நான் என்ன நம்புங்க. நீங்க வேலைக்கு போங்க. நான் உங்களுக்கு சம்பளம் குடுக்குறேன்னு சொல்றாரு. அதே மாரி அந்த மாசத்துக்கான சம்பளத்தையும் அவர் குடுக்குறாரு. ஆனா, அதுக்கப்புறம் ஒரு 5 மாசம் அவங்களுக்கு வந்து தொடர்ந்து சம்பளம் குடுக்க வரல. அவங்க வந்து ஸ்ட்ரைக் பண்றாங்க. விஜய் மல்லையா வந்து பார்த்தீங்கன்னா, கிங்ஃபிஷர் ஏர்லைனோட போர்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் பண்றாரு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிக்கெட்ஸ் வந்து சேல் பண்றத வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறாரு. நம்ம கிங்ஃபிஷர் ஏர்லைன் கொல்கத்தால இருக்கிறதுனால, அங்க இருக்கிற கவர்ன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வரி கட்டணும். ஏர்லைனுக்கு வந்து வரி கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு 90 கோடி வரி கேட்கறாங்க. பட் அத வந்து அவரால கட்ட முடியல. கிங்ஃபிஷரோட ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரெனியூவல் பண்றதுக்கு ஒரு 70 கோடி வந்து பார்த்தீங்கன்னா வரி கட்டணும். பட் அதையும் அவரால கட்ட முடியல. ஸோ கிங்ஃபிஷர் அவர் கைய விட்டு போட்டு ஏர்லைன வந்து பார்த்தீங்கன்னா குளோஸ் பண்றாரு. பேங்க்குக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் மல்லையாவால இதுக்கு மேல நமக்கு வந்து கடன திருப்பி கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போது, அதனால அவரு மேல வந்து லீகல் ஆக்ஷன் எடுக்குறாங்க. விஜய் மல்லையாவோட பாஸ்போர்ட் எல்லாம் முடக்குங்க. விஜய் மல்லையாவோட வெளிய போக்கூடாது. அந்த மாரி பண்ணுங்கன்னு சொல்லி கோர்ட் கிட்ட ஆர்டர் போடுறாங்க. கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 2016 மார்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் 10க்குள்ள விஜய் மல்லையாவோட பாஸ்போர்ட்ட பேன் பண்ணி, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியால இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஆளு வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் 2 யாருக்குமே தெரியாம இங்கிலாந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போயிடுறாரு. இந்தியாவும் எவ்வளவோ முயற்சி பண்ணுது. இங்கிலாந்துலருந்து விஜய் மல்லையாவ இங்க உள்ள கூட்டு வரலாம்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா முடியல. அதான் உண்மை. இத்தனைக்கு மேல கேஸ் போயிட்டு இருக்கும்போது இங்கிலாந்து கவர்ன்மெண்ட் என்ன சொல்றதுன்னா, விஜய் மல்லையாவோட கை செலவுக்காக மாசம் 4,00,000 குடுக்க சொல்லுது. 4,00,000ங்கிறது நம்ம ஊர்ல எவ்வளோ பெரிய காசு. ஆனா 7,000 கோடி கடன் வாங்கிட்டு போன ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மாச செலவுக்கு 4,00,000 வந்துன்னா நம்ம வந்து குடுக்கணுமாமா. அது மட்டும் இல்லாம அந்த 7,000 கோடி கடன வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, கேன்சலும் தள்ளுபடியும் பண்ணிடுறாங்க. இத வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப அப்போசிஷன் பார்ட்டியா இருந்தவங்க பார்த்தீங்கன்னா, பெரிய கேள்வியா எழுப்புறாங்க. பட் ஆனா அப்ப இருந்த பார்த்தீங்கன்னா, பொருளாதார அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நாங்க ஒண்ணும் இத வந்து பார்த்தீங்கன்னா முழுசா மதிக்கல. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பொறுப்பற்ற கடன்னு சொல்லி நாங்க மென்ஷன் பண்றோம். அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. நீங்க யோசிச்சு பாருங்க. நாம ஒரு 5,00,000 கடன் வாங்கிட்டு கடன் குடுக்காம போனா என்ன பண்ணுவானுங்க? விஜய் மல்லையா வாங்குன கடன் வாங்குனா, அதே பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விவசாயி கடன் வாங்கியிருக்காரு. ஸோ, அவர் கடன் திருப்பி கட்ட முடியாதனால தற்கொலை பண்ணியிருக்காங்க. இந்த மாரி நெறைய விஷயம் நடந்திருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? விஜய் மல்லையாவோட டவுன்ஃபாலுக்கும், விஜய் மல்லையா என்ன பண்ணியிருந்தா டவுன்ஃபால் ஆகாம இருந்திருப்பாரு? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சதுனா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.